இதுதான் அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரத்தின் ராஜாவும் ராணியும் இளவரசியும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் மகரிஷி துர்வாசர் அஸ்தினாபுரத்திற்கு வருகை புரிந்தார். உங்கள் வருகையால் இன்று எங்களை சிறப்பித்தீர்கள். மகன் பெயர் குந்தி. வாழ்க வளமுடன். அரசர் குந்தி போதனை யாகம் ஒன்றை நடத்த உன் ராஜ்யத்தில் சிறிது காலம் தங்க நான் தீர்மானித்திருக்கிறேன். எனக்கு சேவை புரிய ஒரு சிறந்த பணிப்பெண்ணை நீ நியமிக்க வேண்டும். தந்தையே, மகரிஷி துர்வாசர் நம் அரண்மனையில் இருக்கும் வரை அவருக்கு நானே பணி வைக்கிறேன். இந்த மகிழ்ச்சி உள்ளவர்களே இப்படிதான் மந்திரத்தை சொல்வேனா தேவர்கள் குழந்தைகளை தருவார்களா? இந்த மந்திரத்தை நான் சோதித்துதான் பார்த்தேன். இப்படி நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனது ஆர்வ மிகுதியால் நான் ஏதேதோ செய்துவிட்டேன். குந்தி, நான் ஒரு நோக்கத்தை அறியாமல் இப்பொழுது நான் ஒரு குழந்தையை அக்குழந்தை கவச குண்டலங்களோடு இருக்கும். அக்குழந்தை அக்கவச குண்டலங்களோடு அதோடு இருக்குவதை எந்த ஆதத்தாலும் அந்த குழந்தை எதிர்க்க முடியாது. அவன் மிகவும் மகா வீரனாக திகழ்வான். வணக்கம். வணக்கம் மாண்டா. யார் நீ? நான் ஒரு தேரோட்டியின் மகன். நான் வில்வித்தையை கற்றுக்கொள்ள வந்தேன். அன்பு மகனே, நீ பிறந்த குலத்திற்கு நிறைவேற்ற கடமைகள் உள்ளது. அப்படி இருக்க நான் எப்படி உனக்கு வில்வித்தை கற்றுக்கொள்ள முடியும்? என் பிறந்த குலம் வேறாக இருந்தாலும் நான் வில்வித்தையை கற்றுக்கொள்ள என்ற ஆவலுக்கு உலகில் வேறு எதுவும் இணையாக முடியாது. மகனே, நான் பொறுத்து இளவரசிகளுக்கு ஆக்கிக்கிறேன். உன்னை என் மாணவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. தயம் கூர்ந்து என்னை வில்வித்தையை கற்றுக்கொள்ளுங்கள். வணக்கம் குருவே. வணக்கம். யார் என்ன எதுக்கு நாடி வந்தாய்? நான் ஒரு தேரோட்டியின் மகன். நான் வில்வித்தையை கற்றுக்கொள்ள வந்தேன். உனக்கு அந்த திறமை இருக்கின்றதா இல்லை என்று நான் சோதித்து பார்க்க வேண்டும். மிக்க நன்றி மகிழ்ச்சி. உன்னை வந்து தொலைத்து விட்டதா? ஆமாம் பிரபு. ஆனால் உங்கள் தூக்கம் கலைக்கூடாது என்பதால் உங்களை எழுப்பவில்லை. என்னிடம் போய் கூறுகிறார்கள். என்னை மன்னித்து விடுங்கள். நான் அரசர் குலம் அல்ல. நான் ஒரு தேரோட்டியின் மகன். நான் உனக்கு சாபம் அளிக்கிறேன். தக்க நேரத்தில் பிரம்மாஸ்திரத்தின் பயன்பாட்டை மறப்பாயாக. எல்லையில் என் பெயர் கர்ணன். நான் ஒரு தேரோட்டியின் மகன். ஒரு தேரோட்டியின் மகனுக்கு இவனை ஊருக வைக்கத்தான் தெரியும். முடிந்தால் என்னுடன் போட்டி போடு.
போடு. நான் எதற்கும் அஞ்சாதவன். வா சண்டையிடுவோம் வா. வாசுதேவரே, எதற்கு இந்த போட்டியில் நுழைந்தீர்கள்? இதே அவனுக்கும் எனக்கும் உள்ள போட்டி. நான் உன் நண்பன் வாசுதேவன் ஆவேன். உன்னை காப்பாற்றவே வந்துள்ளேன். அர்ஜுனா, வருக வருக என் அன்பு நண்பனே. உன் வருகையால் என் மனம் குளிர்ந்தது. அன்பனுக்கு என்ன வர வேண்டும் கேள். அன்பு நண்பனே, அவரிடம் நான் போர் தொடுக்க வேண்டும். ஓர் தேரோட்டி மகனுக்கு என்னுடன் போட்டி போட முடியுமா? அஸ்தினாபுரத்து இளவரசர்கள் போட்டி போடுவது அவ்வளவு சாதாரணமல்ல. அதற்கு தகுதி இருக்கிறது. அப்படியா? இப்போவே நான் கர்ணனை அஸ்தினாபுரத்து ஆட்சி நாட்டுகிறேன். பொறுமை பொறுமை துரியோதனா, கொஞ்சம் சிந்தித்து செயல்படு. எல்லாம் எனக்கு தெரியும். ஒன்றிருப்பேன். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது. இதனால் இருவருக்கும் இடையே போர் துவண்டது. இதை அறிந்த இந்திரதேவர் தன் மகனை காப்பாற்றவே ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார். அர்ஜுனனை எப்படி வெற்றி அடைவிப்பது? கர்ணனிடமிருந்து எப்படி கவச குண்டலங்களை வாங்குவது? இதுதான் நல்ல யோசனை. என் உருவத்தை மாற்றி கர்ணனிடமிருந்து கவச குண்டலங்களை வாங்கலாம். என் அன்பு மகனே, நாளை இந்திரதேவன் உருமாறி உன் கவச குண்டலங்களை வாங்க வருவார். மிக்க நன்றி சூரிய தேவனே. ஆனால் ஏன் உங்களுக்கு என் மேல் இவ்வளவு பாசம்? என் மகனே, உன்னை காப்பாற்றவே நான் இங்கு வந்தேன். மிக்க நன்றி சூரிய தேவனே. வணக்கம் மகிழ்ச்சி, உங்களுக்கு என்ன வேண்டும்? வணக்கம், எனக்கு உன்னிடமிருந்து உன் கவச குண்டலங்கள் வேண்டும். என் ஆட்சியை வேண்டும் என்றால் தருகிறேன். ஆனால் என் கவச குண்டலங்கள் கேட்காதீர்கள். கேட்பவர்களெல்லாம் அள்ளி தருவீர்கள் என்று கேள்விப்பட்டேன். நீங்கள் தானே இந்திரதேவர்? சரி, நான் தருகிறேன். ஆனால் அதுக்கு மாறாக எனக்கு சக்தி ஆயுதத்தை தர வேண்டும். அப்படியே ஆகட்டும். துரியோதனா, இங்கிருந்து சென்று விடு. இல்லை என்றால் உன்னை கொன்று விடுவேன். நான் என்ன உன்னை போல் கோழையா? அப்படி என்றால் என்னிடம் வந்து யுத்தம் செய்வா. இறந்து விட்டான் துரியோதனன். சற்று பொறு கர்ணா, நான் உன்னிடம் ஒரு உண்மையை கூற போகிறேன். அதை கேட்டு நீ அஞ்ச வேண்டாம். கூறுங்கள் கிருஷ்ணரே. கர்ணா, ஒருவர் பிறக்கும் போதே அவரின் மரணத்தை குறித்து வைக்கப்பட்டிருக்கும். அதுபோல் உனக்கும் இப்போது அதுவும் அதனால் தான் மரணம் ஏற்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் மேல் வைத்த நட்பு உண்மைதானே? ஏதோ நட்பு கூறுகிறாய் கர்ணா? உன்னை பயன்படுத்தி அர்ஜுனன் வீழ்த்தினான். அவன் உன்னை நட்பு வைத்துக் கொண்டிருந்தான். ஆமாவா? ஆமாம் கர்ணா. கர்ணா, நீ ஒரு நல்ல மனிதன் ஆவாய். என்றென்றும் உன் ஆத்மா சாந்தி அடையும். ஐயோ, தேரோட்டி கீழ் விழுந்து விட்டதே. கர்ணா, அர்ஜுனா, இப்போதான் உன் சகுனம் அவனை
மருந்து விட்டாயா கர்ணா? இறந்து விட்டான் கர்ணன். இப்பொழுதுதான் எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. ஆயிட்டாய் அர்ஜுனா. எல்லாம் அண்ணா, சொன்ன மாதிரி என்னை வெறுத்து விட்டாய். சரி. கர்ணா, என்னை விட்டு சென்று விட்டாயே மகனே. கர்ணா, அம்மா, ஏன் இவனுக்காக கண்ணீர் வடிக்கிறீர்கள்? இவன் நாம் பரம எதிரி. ஆனால் தான் இப்போரில் நான் அவனை கொன்றேன். உனது தந்தையை திருமணம் செய்வதற்கு முன்னால் நான் இவனை ஈன்றெடுத்தேன். இவன் தான் உன் நண்பன் கர்ணன். இது வாசுதேவனுக்கும் தெரியும். என்ன வாசுதேவா இது? வாசுதேவா, என்னிடம் சத்தியம் தானே செய்தீர்கள்? இருவரும் என்னுடன் உயிரோடு வருவார்கள் தானே சத்தியம் செய்தீர்கள்? இதெல்லாம் அவன் செயல். அத்தே, ஏன் வாசுதேவா என்னிடம் இந்த உண்மையை மறைத்தீர்கள்? அவன் விதி உன் அம்மா தான் மரணம் ஏற்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அர்ஜுனா, அவன் விதி உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி என்றால் நீங்கள் யார்? நானா? நான் உன் நண்பன் ஆவேன். நான் உன் நண்பன் ஆவேன். அர்ஜுனா, பொய் கூறாதீர்கள். உங்கள் வாயில் வரும் பொய்கள் என் மனதை தேய்க்கும். உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் யார்? சரி, உண்மையை தெரிவிக்கும். நான் இந்த உலகத்தை காக்கும் கடவுளாவேன். ஸ்ரீமன் நாராயணன் ஆவேன். இக்கதையை தொடங்கியோர் நான், முடிவு செய்யும் நான் தான் ஆவேன்.